நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. RSS பாடலை பாடியதற்காக மன்னிப்பு கேட்பதாக கர்நாடக துணை முதல்வர் DK சிவகுமார் கூறியுள்ளார். பெங்களூரு கூட்டம் நெரிசல் சம்பவம் குறித்து கர்நாடக சட்டமன்றத்தில் விவாதம் நடந்தது. அப்போது RSS பாடலை துணை முதல்வர் DK சிவகுமார் பாடினார். அந்த வீடியோ பேசுபொருளாக மாறியது. அவரது செயலுக்கு காங்கிரஸ் கட்சியின் பல நிர்வாகிகளே கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் DK சிவகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், RSS அமைப்பை புகழ்வது தனது நோக்கம் இல்லை. எனது செயல் யாரையாவது புண்படுத்தி இருந்தால் அதற்கு வருந்துகிறேன். அதற்கு மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறேன். நான் 1980ஆம் ஆண்டு காங்கிரஸில் எனது பயணத்தை தொடங்கினேன். பல அரசியல் கட்சிகளின் வரலாற்றை படித்துள்ளேன். பாஜகவால் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு சிறைவாசத்தை அனுபவித்தவன் நான் என்று DK சிவகுமார் கூறினார். மேலும் தனது இறுதி மூச்சு வரை காங்கிரஸில் தான் இருப்பேன் என்றும், காங்கிரஸ் தான் தனது கடவுள் என அறிவித்த அவர், காங்கிரஸ்காரனாக பிறந்த தான் காங்கிரஸ்காரனாகவே இறப்பேன் என்று விளக்கமளித்தார். அவரது பேச்சை மதசார்பற்ற ஜனதா தளம் விமர்சித்துள்ளது. சட்டசபையில் புலி போல பேசியவர் கட்சி மேலிடத்தின் முன் எலி போல மாறிவிட்டார். தனது துணை முதல்வர் பதவியை பாதுகாத்துக் கொள்வதில் DK சிவகுமார் வெற்றி பெற்றுள்ளார். காங்கிரசின் தலைமைக்கு DK சிவகுமார் தலை வணங்கியுள்ளார் என்று மதசார்பற்ற ஜனதா தளம் விமர்சித்துள்ளது.